லாஸ்ட் வீக்ல நம்ம பட்ட 2 சந்தேகம் உறுதியாயிடுச்சு. அதுல 1 சாண்ட்ரா பிரஜன் அண்ட் திவ்யா மேல சந்தேகப்படுறாங்களா அப்படின்றது, 2 சாண்ட்ரா திவ்யா அண்ட் பிரஜன் மேல சந்தேகப்படுறாங்களா அப்படின்றது. இல்ல ஏன்னா நம்ம ஒண்ணு சொன்னோம், அது ஒரு மாதிரி தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, அது என்னன்னு டீடைலா பாப்போமா? திவ்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா கிட்ட, உன் துணியை இந்த பெட்ல இருந்து அந்த பெட்ல எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நான் அங்க இருக்கிற என்னோட பெட்ல இருக்கிற துணி எடுத்து இந்த பெட்ல வச்சுப்பேன், அவ்வளவுதானே, எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தூக்கி போடுறாங்க. ஏய் விடுடி, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இட்ஸ் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கடுப்புல எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு 25% கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் எடுத்து போட்ட துணி எடுத்து சாண்ட்ராவோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க போறாங்க. நீ விட்டுரு, தயவு செஞ்சு தொடாத, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏண்டி நான் என்ன பண்ணேன், என் மேல ஏன் இவ்வளவு கோவப்படுற, ப்ளீஸ் என்ன விடு, நான் பாத்துக்கிறேன். என் மனசே சரியில்லைமா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏய் நான் என்னடி பண்ணேன், ப்ளீஸ் ஸ்டாப் இட். நோ நான் என்ன பண்ணேன் சொல்லுமா, நீ என்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஒரு 75% கன்ஃபார்ம் ஆச்சு. பிரஜனையும் இவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி பாத்துருக்காங்க. அதுதான் போன வாரத்துல தனியா போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா, எங்க அப்பா இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த பொய்யோட உண்மையான காரணம். அப்படி என்ன நடந்துச்சு, பிரஜன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, எந்த பொண்ணையும் நான் என்கிட்ட நெருங்க விட மாட்டேன், தொட விட மாட்டேன், என் பொண்டாட்டிட்ட கூட கேளுங்க அப்படின்லாம். வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. அதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டின சாண்ட்ராக்கு தன்னோட புருஷனை பத்தி தெரியாதா, யார் இப்படி வந்தாலும் என் புருஷன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி சப்போர்ட் பண்ணிருக்கலாமே. ஆனா பிரஜன் கிட்டையும் கொச்சிக்கிட்டு பேசாம நிக்கிறாங்க. யாருக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம இங்க இருந்து பார்த்த விஷயம். அவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது பெருசா பார்த்திருப்பாங்களோ என்னவோ. பொண்டாட்டிக்கு தெரியாத புருஷனை பத்தி அவங்க குடும்பத்துக்குள்ள நம்ம எது கும்மி அடிச்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் வாழ்க. என்னம்மா அப்படி பாக்குற, உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். சரி, இதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேனே. ஸ்டாப் இட் கத்திட்டு, இப்போ என்ன உனக்கு நான் இங்க இருந்து போணுமா சொல்லு, போணுமா? சரி நீ வா திவ்யா அப்படின்னு இவங்க எல்லாரும் கூட்டு போறாங்க. டேய் நான் எதுவுமே பண்ணலடா, Dress அடிக்க வைக்கட்டுமான்னு தான் சொன்னேன். இப்போ அந்த Dress எடுத்து வைக்கலாம் உனக்கு என்ன ஆயிரும்? நீ வா திவ்யா. அவங்க ஏதோ டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. சபரி வேற டென்ஷன்னா இல்ல, வேற டென்ஷன்னா என்ன, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ உன்னோட கோ கண்டஸ்டன்ட் பத்தி அப்படின்னு எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. கோட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான், இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்திருக்கான்ல அதை கத்தின்னு ஓடுறான். மேபி அந்த Dress எல்லாம் பிரஜன் தான் இருந்திருக்கலாம், அதை திவ்யா எடுத்து வச்சாங்கன்னு கத்துறாங்களா, இல்ல பிரஜன் போறதுக்கு மெயின் காரணமே திவ்யா தான் அப்படின்றத முந்தானேத்தி எபிசோட்லயே சொல்லியிருந்தாங்க. அதை மனசுல வச்சுட்டு கத்துறாங்களா? ஒட்டு மொத்தத்துல சந்தேகம் அப்படின்றது ஒன்னு இங்க வந்துருச்சு. மக்களும் அப்படிதான் பார்த்திருப்பாங்க அப்படின்றத இவங்க நம்புறாங்க. பட் ஆடியன்ஸ் சைடுல இருந்து அந்த மாதிரி ஒரு துளி கூட கிடையாது, நீங்களா கிரியேட் பண்ணி விட்டதுதான். பாவம் அந்த மனுஷன் வெளில உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நேரம். இல்ல சந்தோஷமா தான் நேத்து போனாரு, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு கத்திக்கிட்டு. இதெல்லாம் நினைச்சுதான் கத்திருப்பாரோ. ஒரு பேச்சு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்த்தையும். அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் கிச்சன்ல யாரோ நேத்து நைட்டு சாப்பிட்டுட்டு தட்டை அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தா அரோரா ஏன் இப்படியே வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும்ல அப்படின்னு அமித்திட்ட கேட்க, அந்த டைம் பார்த்து நம்ம கமருதீன் அங்க பாத்திரம் கழுவிட்டு இருந்தாரு. சோ என்னதான் நோன்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் யாரு பார்க்கணும், கிச்சன் டீம் பார்க்கணும். நீ இது வரைக்கும் கிச்சன் டீம்லயே இருந்தது கிடையாது, அதனால அமித்தே ஒருவேளை நீ கேப்டன் ஆனன்னு வச்சுக்க, இந்த பொண்ணை தூக்கி கிச்சன் டீம்ல போடு அப்படின்னு சொல்லி விட்டு போறாரு. அதுக்கு அரோராவும், இங்க பாருங்க அமித், நீங்க கிச்சன் டீம்ல போடுங்க, எங்க வேணா போடுங்க, அது உங்க விஷ். வேணும்னா கமருதீன் சொன்னதை காதுல வாங்கிக்கங்க, காதுல தான் வாங்க முடியும், வேற எதுல வாங்க முடியும். உன்ட்ட நான் ஏதாவது பேசினா இப்ப ஏன் காலங்காத்தாலே எடக்கு முடக்கா பேசிட்டு இருக்க? நானும் உன்கிட்ட பேசல, கார்த்திக் கிட்ட தான் பேசுறேன். இல்லைங்க, நீங்க 10 வாரம் வரைக்கும் வந்துட்டீங்க, அதான் உங்க நல்லதுக்காக ஏதோ சொன்னேன். 10 வாரம் வந்தாலும் கிச்சன் டீமுக்குள்ளேயே இல்லாம வந்திருக்கேன். அத பாருங்க, 6 வாரத்துக்கு மேலதான் நான் கேமே ஆட ஆரம்பிச்சேன். இப்ப 10 வாரம் இருக்கிறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு. ஆமா, என்னையும் பார்வையும் வச்சு விளையாடுனீங்க. துஷார் பிரவீன் மாதிரியான திறமையான பிளேயர்லாம் அடிச்சு வெளியே அமிச்சு நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி 10 வாரத்துக்கு மேல இல்லாம போவீங்க? கமருதீன், துஷார் போனதுக்கும் பிரவீன் போனதுக்கும் நான் தான் காரணமா? நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் எனக்கு எடுக்கிற. ஆமா, நீ ஏதாவது உன் வாயால சொன்ன, பேமெண்ட்டுக்காக தான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு எதெல்லாம் வச்சு இந்த பீஸ் அடிக்க முடியுமோ எல்லா பாயிண்ட்டையும் எடுத்தாரு, ஸ்டார்ட் டு எண்ட். அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, சின்ன வயசுல நம்ம ரெஸ்லிங் பாப்போம் தெரியுமா, அதுல ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னு வைங்க, ஒரு கையிலன்னு வச்சுங்க, ஆப்போனன்ட் என்ன பண்ணுவான், அந்த இடத்துலயே போட்டு போட்டு அடிப்பான். அந்த மாதிரி அரோராவோட வீக்னஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் இழுத்து அடியோ அடின்னு அடிக்கிறாரு நம்ம தலைவர். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். பிரவீன் உன்னாலதான் போனா, துஷார் உன்னாலதான் போனா, பேமெண்ட்டுக்காக தான் உள்ள வந்தான்னு சொன்னேன். துஷார் இப்ப வெளியே போய் ஹாப்பியா இருக்கான், நீ இருக்கிறனால துஷார் போனது எனக்கு பெருசாவே தெரியல இப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு எதை சொன்னா ஒருத்தி டவுன் ஆவாலோ அந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு ரிப்பீட்டடா அடிக்கிறாரு. அதை பாக்குறப்பவே தெரிஞ்சிச்சு, ரைட்டு நம்ம பால்கிட்ட யாராவது சண்டைக்கு போனா அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் எதுவோ அதை புடிச்சுப்பாரு, அது எல்லாத்தையும் திரும்ப சொல்லி சொல்லி அந்த பீஸை காலி பண்ணி விட்டுருவாரு அப்படின்றது. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அதனால தலைவர் எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்காரோ அங்கெல்லாம் போய் ரீவைண்ட் பண்ணி என்னென்ன வார்த்தையெல்லாம் விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா
யாரு சண்டைக்கு வந்தாலும் சரி அவங்க பண்ண தப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ஃபர்ஸ்ட் டேவா இருந்தாலும் சரி 15th டேவா இருந்தாலும் சரி 40வது நாளா இருந்தாலும் சரி கரெக்டா ஞாபகம் வச்சு அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லி அடின்னு அடிக்கிறாரு. இந்த பீஸுக்கு கேம் தெரியல அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒருத்தரை வீக் ஆக்கணும் அப்படின்னா பாருவை விட பெட்டர் பிளேயர் யாருன்னு கேட்டா 200% நம்ம கமருகட்டு தான், எஸ்பெஷலி இந்த கேமுக்கு. இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். பட் இவ்ளோ பிரச்சனை ஆகிறதுக்கு காரணம் என்ன? அப்படி என்ன அரோரா சொல்லிட்டாங்க? ஃபங்கஸ் இருந்த தட்டு அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்ளோ கோவமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஆதிரை உள்ள வந்ததே தலைவருக்கு பெரிய காண்டு. அது மட்டும் இல்லாம வந்து அரோராவை ஏத்தி விட்டது செகண்ட். பாருக்கு அரோராவை இப்ப பிடிக்கல, ஏன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டோட க்ளோஸா இருக்க எந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அப்ப பாரு மட்டும் என்ன விதி விலக்கா? அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். சோ அரோரா கிட்ட பேச மாட்டாங்க. அண்ட் கம்ருவை வச்சு கட்டி பிடிச்சி மாமா மச்சான்னு தடவிட்டு இருக்கிறத பாக்குறப்போ இந்த அம்மா காண்டாவுது. அந்த கர்மம் ஏன்னு தெரியல. பட் ஃபைனலி பாருவும் அரோராவும் பேசிக்கிறது கிடையாது. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட எதிரி அப்படின்னா தனக்கும் எதிரி தானே. சோ அது 3. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரெண்டே கண்ணுல ஆப்போசிட்ல பாக்குறப்போ எதிரி நடந்து வர்ற மாதிரியும் பேசுற மாதிரி தானே தெரியும். அப்பேற்பட்ட எதிரிய எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். அது கம்ருதீனோடது. இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தான இறங்குவேன். பட் அதெல்லாம் பண்ணலாம், கேமுக்காக என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒருத்தி கத்தி கதறி அழுகுறா. அப்படி சொல்லாத கம்ருதீன், எனக்கு துஷார் எவ்வளவு பிடிக்கும்ன்றது உனக்கு தெரியும், அவனை வச்சு கேம் ஆடுறேன், அவனை நான் தான் அமிச்சேன்னு சொல்லாத அப்படின்றதாகட்டும், இல்ல பிரவீன் போறதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணை கதறி அழ வச்சு அதுலயும் இது கேம் அப்படின்னு சொல்றதுல உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப தப்பு தலைவரே. ஒருத்தவங்களோட அழுகையில என்னைக்கு நம்ம சந்தோஷத்தை பார்க்க கூடாது. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அண்ட் ப்ரோமோலி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பாக்குறப்போ அரோரா அப்படி அரோரா இப்படி அப்படின்னு அந்த பொண்ணை பச்சையா திட்டி வச்சிருக்காங்க. பட் கமருதீன ஹீஸ் a ஹீரோ, அவன் தான் கரெக்ட் அப்படின்னு பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் தான் பாராட்டி இருக்கோம். நல்லது பண்றப்போ பாராட்டணும், கெட்டது பண்றப்போ கேட்கலனாலும் பரவாயில்ல, அதை பாராட்டுறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம மக்களோட மென்டாலிட்டி ஏன் இப்படி போயிடுச்சு, எதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது. சரி, நம்ம அட்வைஸ் மோடுக்குலாம் போ தேவையில்ல. இப்ப இந்த அரோரா இருக்கே, அந்த அம்மாக்கு ஃப்ரெண்டு மட்டும் தானே இவரு. அப்படி இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் கட்டி பூச்சிட்டா என்ன, ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா என்ன, ஒன்னாவே சுத்தனா என்ன? சரி அதையும் விடுங்க. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் ஏன் கம்ருதீன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு போய் நின்னுக்குது இந்த அம்மா. ஏன்னா போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கழுவி ஊத்துது அந்த பீஸ். இருந்தாலும் இந்த அம்மா தொடச்சு போட்டு நீ என் ஃப்ரெண்டுடா, என்னால உன்னை மறக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்போ ஒன்னெல்லாம் திருத்த முடியாது போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? பட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டா இந்த ஆதிரை. பயங்கரமான விஷம். வீட்டுக்குள்ள வந்து கம்ருதீனோட பிரச்சனையா டைரக்டா அங்க சண்டைக்கு போனோம், இல்ல அவரோட கேம் ஆடணும். அதை விட்டு அரோராவை ஏத்தி விட்டு பிரெயின் வாஷ் பண்ணி கம்ருதீன் பக்கமே திருப்பி விட்டுருச்சு. இதெல்லாம் பண்ணதுனாலதான் 3 வாரத்துல அமுச்சு விட்டாங்க. சரி எல்லாத்தையும் போய் வெளியே பார்த்துட்டு இதுக்கப்புறமாவது ஒழுங்கா வரும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்து அதே வேலையை பார்த்தா என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு தானே தோணுது. இருட்டமாச்சே, நீயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போ. இப்ப அரோராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆதிரை உள்ள வந்து பிரவீன் போனதுக்கும் இவன் விளையாடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு என்ட்ரியை கொடுக்குறாங்க. இது அரோராக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மா கிடையாது. கம்ருதீன் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா நம்ம உள்ள என்ட்ரியை கொடுத்து அந்த பீஸை போட்டு அடிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க மென்டாலிட்டி. இந்த பீஸே இவ்வளவு பண்றப்போ அந்த பீஸ் சும்மா இருக்குமா? ஏமா உன்கிட்ட பேசல, 3வது வாரமே வெளியே போனவன் தானே நீ எல்லாம் பேசவே கூடாது. நான் 3rd வீக் போனாலும் திரும்ப வந்திருக்கேன், பார்த்து பேசுங்க. அதெல்லாம் கிடையாது, போனவன் தான் நீ, உன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, கிளம்பு அப்படின்னு கேப் கிடைக்கிறப்போ அந்த பீஸை போட்டு 4 குத்து. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அவங்க தான் 2 பேர் ஏதோ அடிச்சுக்கிறாங்களே, மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குற மாதிரி நம்மளும் பார்ப்போம். நம்மள ஏதாவது நோக்கி வந்துச்சுன்னா நம்ம போவோம். அப்படின்னு இல்லாம இவங்க வக்காலத்து வாங்குறதுக்கு போனா அம்மனி பண்ண பாஸ்ட் சம்பவத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? வந்தாரு வினோத். அண்ணா நீ உள்ள வராத. ஏன் வரக்கூடாது? இல்ல ஏன் வரக்கூடாது? நீ மட்டும் போன வாரம் திவ்யாவோட நான் பேசிட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம உள்ள வந்தல்ல, அப்ப நானும் வருவேன் அப்படின்னு வந்து அவர் பாயிண்ட 4 எடுத்து வச்சாரு. ஆஹா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா. மச்சான் கேர்ஃபுல்லு, தேவையில்லாம பேசி வார்த்தையோட வச்சு என்ன வேணா பண்ணுவாங்க பாத்துக்க. இதை நான் பொதுவா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆதிரிய சொல்றாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பீஸுக்கு வேணும். ஒருத்தங்களை அடிச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தன்னை அடிச்சு காலி பண்றதை ஏத்துக்கணும். ஆனா நான் மட்டும் மத்தவங்களை அடிச்சு காலி பண்ணுவேன், என்ன யாரும் தொடக்கூடாது அப்படின்னா, அதுவும் இந்த சூனியம் பிடிச்ச பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி இருக்கணும்னு நினைச்சா நடக்குமா? எலக்ட்ரிக் சுடுகாடு. ஐயோ, அந்த கமல் மேட்டர் ஒன்று இருந்துச்சு, அதை சொல்ல மாட்டேன். இப்ப அரோரா கமருதீனை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, உன்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்றதுனாலதான் இப்படி எல்லாம் என்கிட்ட பிரச்சனைக்கு வரியா கமருதீன் அப்படின்னு. நான் ஒண்ணும் பண்ணலையே, நீ தான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனைக்கு வர. இப்ப பாரு கோவப்பட்டு கத்திட்டு இருக்க, பல்ல கடிக்கிற, என்ன த்ரெட்டன் பண்ற. பாரு மச்சான், இவளை கிச்சன் டீம்ல போடுன்னு சொன்னதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை பண்றா. பட் பாவி கமருதீன், நான் அப்படியா சொன்னேன்? எல்லாமே பொய். உனக்கு எப்படி தேவையோ அதை அப்படி மாத்திப்பல்ல. காதுல கம்மல் போட்டிருக்கே, அந்த காதுல தெளிவா கேளு, இல்ல கம்மலை கழட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கம்மலை கொடுத்துட்டு வேற என்ன அதையும் கொடுக்கணுமா
அப்படின்னு எதையோ கேட்டாரு. அதை பீப் போட்டு விட்டாங்க. என்ன கெட்ட வார்த்தை கருமமோ. கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ fill in the blanksல என்ன அப்படி கெட்ட வார்த்தையா இருந்திருக்க முடியும்? ஒருவேளை அவன் அப்படி பண்ணிருப்பானோ? எப்படி? ஒருவேளை அவன் இப்படி பண்ணிருப்பானோ? எப்படியா? இங்க பாரு கமருதீன், உன்கிட்ட யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றப்போ உன் மேல அவ்வளோ ஃபிளாஸ் இருந்தப்போ நானா உன்கிட்ட வந்து பேசினேன். ஏன் நீ என் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக. சரி, யார் சொன்னா? எல்லாரும் சொன்னாங்க. ஆதிரை சொன்னாளா? இல்ல அவ வர்றதுக்கு முன்னாடியே இங்க பாரு, ஒருத்தைய காப்பாத்துறதுக்காக ஃபீமேல் கார்டு விக்டிம் கார்டுலாம் ப்ளே பண்ணாத. ஆமா, நான் தான் சொன்னேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க ஆதிரை அம்மா. அழகா ஃப்ரெண்ட்ஸா 3 பேரும் சுத்திட்டு இருந்தாங்க. எப்ப அம்மனி வந்தாங்களோ எப்படி ஒத்துமையா இருக்கலாம், பிரிக்கிறேன்டா அவங்கள அப்படின்னு போட்ட பிட்ல அரோரா பிச்சுக்கிச்சே. அடுத்தது வினோத்துக்கும் கமருதீனுக்கும் போட்டுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 2 பீஸும் அடிச்சுக்கிச்சின்னு வச்சுங்க, வந்த வேலை முடிஞ்சிடும் அம்மனிக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இப்ப கமருதீன் மைண்ட்ல பல பாயிண்ட் ஞாபகத்துல இருக்கு. எல்லாத்தையும் போட்டு உடைச்சு அரோராவை அடிச்சும் காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட விட்டோமே அப்படின்னு மறுபடியும் ஒரு பாயிண்ட புடிச்சாரு. அது என்னன்னா, துஷார் வெளியே போய் என்ன ஞாபகம் வச்சிருப்பானான்னு கூட தெரியல, அதனாலதான் கமருதீன் கூட க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு ஒரு புது பாயிண்ட வச்சு அந்த பீஸ போட்டு அடிக்க, அட பாவி, பொய்யா சொல்றியடா. நான் அப்படியா சொன்னேன்? நான் துஷாரை மிஸ் பண்ணாத அளவுக்கு நீ பாத்துக்கிட்ட, தேங்க்ஸ் கமருதீன் அப்படிதானே சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு மாத்தி விட்டியாடா டே. சாரி, நான் எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறேன் சார். இப்ப வீட்டை விட்டு வெளியே போனவனை பத்தி பேசுற, பேசாத. அட பாவி, நானா பேசினேன்? நீ தானடா ஆரம்பிச்ச. எனக்கு தோணுச்சு நான் சொல்லுவேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு வளருது இந்த பீஸ். ஏன்னா இந்த துஷார் மேட்டர் ஆரம்பிச்சதே இந்த பீஸ் தான். லாஸ்டா வந்து துஷார் ஏன் உள்ள கொண்டு வந்த அப்படின்னு கேக்குது. இதுக்கு ஆதிரியை வேற சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன். அந்த அம்மாவும் வெக்கமே இல்லாம சப்போர்ட்டுக்கு கிளம்பி வராங்க. நான் வருவேன் தான், உனக்காக வினோத் வராருல, அப்ப நான் வருவேன் இவளுக்காக, நீயும் பாருவும் போய் ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு வேண்டாம் இருந்தாலே உள்ளேயும் வந்துட்டு வினோத் சொல்ற மாதிரி ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி கடுப்பேத்தி அவங்கள பேச வச்சு நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்கிறது தான் ஆதிரையோட கேம். அதை இந்த வினோத் பயப்புல கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சோ அதே மாதிரி வினோத்தையும் ட்ரை பண்ணிச்சு. ஆனா அவர் உஷாராயி, நீ என்ன வேணா ட்ரிகர் பண்ணிக்கோ, நான் கடுப்பே ஆக மாட்டேன், உன்னெல்லாம் சிரிச்சினே ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இந்த பீஸ் அமைச்சதுக்கு பதிலா பிரவீன் அமுச்சு விட்டுருந்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் தெரியுமா கேம். போன வாரம் டாஸ்க்லாம் சும்மா ஃபயரா போயிருக்கும். இந்த அம்மனி ஏதோ கெட்டப்ப போட்டு வந்துட்டு ஏதோ பண்ணணுமே கண்ட கருமத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ் சீசனோட செலக்ஷன் டீமும் சரி, எவிக் பண்ற டீமும் சரி, சுத்தமா சரி கிடையாது. ஓரளவுக்கு நல்லா ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் அமுச்சு விடுறாங்க. யார மறுபடியும் உள்ள கூப்பிட்டு வரணுமோ அவங்கள கூப்பிட்டு வராம யாரையும் கூப்பிட்டு வந்து மொக்கையா கேம நடத்திட்டு இருக்காங்க. வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. இப்ப இந்த கமருதீன் கடுப்பாயி, இவெல்லாம் என்ன ஆடுறான்னு உள்ள கூட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம கேக்குற மாதிரியே கேட்டுட்டு இருந்தாரு. அதை பாக்குறப்போ, ஐயா நல்ல கேளியா, நாக்க போடுங்கிற மாதிரி கேளியா அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் ஒரு ஓரமா பார்த்தா இந்த விக்ரம் தேவலாம்பா பயங்கரமா அழுதுட்டு இருந்த அரோராவை கூப்பிட்டு எவ்வளவு பொறுமையா அட்வைஸ் பண்ணாரு தெரியுமா. இங்க பாருமா, ஒருத்தர் உன்னை பேக் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தானே நீ அழுதுட்டு இருக்க. ஆனா அவன் சொல்ற ஒரு பாயிண்ட் வேலிட், உன்னை வீக் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ஆடுற கேம் தான் இது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்படி இருக்கிறப்போ நம்புன உன்னை ஏமாத்திரியே அப்படின்னா நீ கேட்கவே முடியாது. சோ எவ்வளவு அழணுமோ அழுது ஸ்ட்ராங் ஆயிக்கோ. தலைவா, ஊருக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. பட் ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ, ஒருத்தரோட வல்னரபிள் பாயிண்ட வச்சு அடிச்சு அவன் வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனா இன்னொருத்தங்களுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பேசுற நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாதா அப்படின்னு என்ன அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு கமருதீன் ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா. அவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கேர் பண்ணிருக்கேன் தெரியுமா. எத்தனை பேர் அவனை திட்டினாலும் அவனை விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மறுபடியும் அங்கேயே தான் போய் நிக்குது. இதுக்கு வேற பாவம் இவர் டைம் எடுத்து அட்வைஸ் வேற பண்ணாரு. அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. அடுத்தது மெயினான ஒரு சம்பவம் இருக்கு, பட் அதை 1 hour ஷோல காமிக்கல. அது என்னன்னா, இந்த அரோரா கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் பயங்கரமா எழுதிருக்காங்க. ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணி தான் மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு பிக் பாஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க பாரு, நான் என்னோட ஃபீலிங்ஸுக்கு ட்ரூவா தான் இருக்கேன். ஃப்ரெண்டுனா எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு தான். உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நிக்கிறது யாரு? நானும் அவனும் தான். அவன் உன்னை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ கேம் ஒழுங்கா ஆடிட்டு இருந்த, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ டைட்டில் வின் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கும் தான். இரு, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், நான் பேசி முடிச்சிடுறேன். நீ, நானு, வினோத் எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். என்னை பத்தி எவ்வளவு கேர் பண்ணி நீ உன்னோட இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படின்னு சொல்லியிருக்க. சோ எனக்காக நல்லது தானே நீ நினைச்சிருக்க. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் உனக்கு கெட்டது நினைப்பனா? பட் நீ போய் சேர்ற கூட்டணி தப்பான கூட்டணி, சேர்க்க சரியில்லடா இப்படிலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இதுல கூட்டணின்னு யார சொல்றாருன்னு தெரியுதா? ஆதிரே ஒன்னு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், இன்னொன்னு யாருன்னா திவ்யா. 2 பேருமே இவருக்கு எதிரி. அதை தான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதை எடுத்து ஓரமா வைங்க. நெக்ஸ்ட், இப்போ எனக்கு ஃப்ரெண்டுனா எப்பவும் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா செய்வேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், டைட்டில் வின் பண்ணா கூட சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம் சொல்ற இவரு என்ன பண்றணும்? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க.
சொல்லிருங்க. இங்க பாரு, அவளோட சேராத, வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே ஒரு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறமும் பண்ணா சண்டை போட்டுருக்கணும். சரி, அத கூட விடுங்க, ஃப்ரெண்டுனா எனக்கு எப்பவும் ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப காலையில துஷார் போறதுக்கு நீ தான் காரணம், பிரவீன் போனதுக்கு நீ தான் காரணம், பேமெண்ட்டுக்காக உள்ள வந்தவ தான் நீ 10 வாரம் உள்ள இருந்ததுக்கு காரணமே என்னையும் பார்வையும் வச்சு ஓட்டுனதுதான். இப்படி எல்லாம் பேசினது அரோரா நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுனீங்களா கமருதீன்? சரி, அந்த பீஸ விடுங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் அட்வைஸ் சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் போய் இந்த பீஸ் பேசுதுன்னு சொல்லிட்டு நீ என் ஃப்ரெண்டுடா, நீயே என்ன பார்த்து துஷார் பேரை வச்சு நடிக்கிறப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு மறுபடியும் வேதாள முருங்கமரம் என்ன கதையா சிரிச்சு ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டாங்க. அவன்பா இந்த துஷார், இதுங்க எக்கடாவது கேட்டு போட்டோம், ஏன்டா என் மண்டையா போட்டு உள்ள உருட்டுறீங்க அப்படின்னு வெளில உட்காந்து கதறிட்டு இருக்கும் இந்த பீஸ். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் கமருதீன், எதுவா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம், 5 வீக்ஸ் தான் இருக்கு, ஹாப்பியா விளையாடலாம், நீ என்ன ஃப்ரெண்டு நம்பி சொன்ன எந்த விஷயமும் அரோராவை தாண்டி வெளியே போகாது, நம்பு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வெளியே போன ஃபர்ஸ்ட் நிமிஷமே இந்த பீஸை பத்தி ரம்யா கிட்டயும் அமித் கிட்டயும் கழுவி தான் ஊத்திட்டு இருக்குது பாருவோட சேர்ந்துக்கிட்டு. 10 வாரமா கிச்சன் டீமே போக மாட்டேன், பாத்ரூம் டீம் தான் போடணும் அப்படின்னு சொல்றாளே, அப்ப சமைக்கிறவன்லாம் என்ன கேனையா? அதுவும் ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாலாம், கக்கூசம் மட்டுமே தான் கழுவிட்டு இருப்பாலாம் அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் உண்மையிலே 100க்கு 100 வேலிட் பாயிண்ட். காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா உள்ள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சமாதான புறாவை பறக்க விட்டு வெளியே வந்து அந்த பீஸை போட்டு கிளின்னு கிளிக்கிறது அதுவும் ஓகே. ஆனா அந்த ஒரு டயலாக் சொன்னீங்களே, அது என்னது? சத்தியமா சொல்றேன், நீ வந்து நல்லா இருக்கணும் மட்டும் தான் நான் நினைப்பேன், நீ டைட்டில் வின் பண்ணா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். சரி, இதுங்க பிரச்சனையை பேசியே லென்த்தா போயிடுச்சு. இப்ப கேப்டன்சி டாஸ்க், அதுல இந்த மாதிரி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள விட்டாங்க. அங்க இருக்கிறதோ 5 பால், இங்க நிக்கிறதோ 6 பேர். சோ பஸர் அடிச்சு முடிக்கிறப்போ 5 பேர் உட்கார்ந்துருக்கணும், ஒருத்தர் மட்டும் நிப்பாங்க பாத்தீங்களா, அவரு அவுட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வெளியே வர 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 லாஸ்டா 2 பேர் தான் இருப்பாங்க. அதுல பஸர் அடிக்கிறப்ப யாரு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அண்ட் இந்த வாரத்தோட வீட்டு தலை. இதுல பாத்தீங்கன்னா 5 லேடிஸ் 2 பசங்க. அந்த 2 பசங்களுமே நல்லா கட்டு மஸ்தா இருக்காங்களா, ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. இந்த பொண்ணுங்க வேற லைட் வெயிட்டா இருக்காங்க. சோ அந்த பாலை பிடிக்கிறதுக்காக உப்பு மூட்டை ஏறுறாங்க, காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆதிரையெல்லாம் ஏறி கழுத்து மேல உட்காந்துக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரையும் வச்சு திருப்பதி படிக்கட்டுன்னு நினைச்சு ஏறி விளையாடுச்சுங்க. செம ஃபன்னா இருந்துச்சு. அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. பட் டாஸ்கின் முடிவில் ஆதிரை வெசஸ் அமித் 2 பேர் தான் இருந்தாங்க. அப்ப சொல்லவா வேணும், அப்படியே கேஷுவலா போய் பால கொடு அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டு அது மேல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு பயங்கரமா ட்ரை பண்ணுச்சு. ஆனா இவருக்கு முன்னாடி அந்த பீஸ் எல்லாம் எங்க? சோ இப்ப அமித் தான் இந்த வாரத்தோட வீட்டு தலை. இப்ப சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க பாரு கிட்ட, லாஸ்ட் வீக் நான் கடுப்பாய் உட்கார்ந்து இருந்தனே, அதுக்கு காரணம் திவ்யா தான். ஏன்னா நான் உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆனா என்ன பார்க்காம அவளை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இவரு. அவர் சாப்பிடல, அவ டென்ஷனா இருக்கா, அவ இது பண்றா அது பண்றா, நீ என்ன பத்தி பேசாம அவளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த திவ்யாக்கு நான் வெளியே போகணும் இந்த வாரம் அப்படின்னு ஆசையா இருந்தது, ஆனா அவர் போயிட்டாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இதை கேட்ட பாரு தன்னோட ஒரு பாயிண்ட போடுவோமே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேற எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. அது என்னன்னா, எப்பவுமே நீயும் சரி பிரஜனாவும் சரி திவ்யாவை முன்னாடி வச்சுதான் விளையாடி இருக்கீங்க, பட் அவ உங்களை அப்படி பாக்குறாளா அப்படின்னு பாத்துக்குங்க. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு. நாரதா வந்ததும் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? சரி, இந்த அம்மாவை பத்தி ஏகப்பட்டது பேசியாச்சு, அதை விடுங்க. ஆனா அவர் உங்க புருஷன், என்ன வேணா அக்யூசேஷன் வைக்கலாம். அண்ட் உங்க புருஷன் வந்து இந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணையா இவ்வளவு டேமேஜ் பண்ணும்? கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி தானே இதுவும். பட் நமக்கு இப்போ வரைக்கும் காமிச்சதை வச்சு பாக்குறப்போ திவ்யா சைட்ல இவங்க வைக்கிற அக்யூசேஷன் மாதிரி ஒன்னும் நம்ம பார்த்த மாதிரி தெரியல. சோ சாண்ட்ரா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இந்த விஷயத்துல. பொண்ணாது லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நாமினேஷன். அதுல எப்பவும் இல்லாம புதுசா ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கார்டன் ஏரியாக்கு வந்து அதுல 2 பேர் எழுதி கசக்கி தூக்கி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காகன்றது சத்தியமா தெரியல. மேபி அப்படி தூக்கி போட்டா அவங்க எல்லாம் வெளியே போன மாதிரி நினைச்சுக்கங்க அப்படின்றதுக்காகவா, இல்ல எங்கள்கிட்ட ஏகப்பட்ட A4 ஷீட் இருக்கு, பேப்பர்காரங்களுக்கு போட்டா கம்மியா காசு தராங்க, அதனால இந்த மாதிரி எழுதி தூக்கி போட்டாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்றதுனால சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்ப இந்த நாமினேஷன்ல லாஸ்ட் வீக்ல ஜெயிச்சாங்க தெரியுமா, அந்த டீம்ல இருந்த எல்லாருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ வச்சு இந்த நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது யாருன்னா அமித், திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை, கனி மற்றும் விக்ரம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு? FJ, வினோத், ரம்யா, சாண்ட்ரா, பாரு, கம்ருதீன், வியானா மற்றும் சபரி. இதுல எல்லாருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்க. ஆனா ஒருத்தங்க மட்டும் வரல. அது யாரு தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரே கியூரியாசிட்டியா இருக்குடா, அந்த முகத்தை பார்த்தே ஆன நம்ம பாரு இந்த ரம்யா பைபிள மட்டும் தான் குத்துச்சு தவிர்த்து வேற யாருமே குத்தல. எப்படி எஸ்கேப் ஆச்சு பாத்தீங்களா? அப்ப அந்த அளவுக்கு மத்த பீசுங்களா மத்த பீசுங்களுக்கு குடைச்சல் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப பாரு கம்மியா? ரைட், உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன்.
பொழைச்சு போங்க. அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தீங்க, ரம்யா தான் பாருவை குத்திட்டாங்களே ஏன் லிஸ்ட்ல வரல அப்படின்னு. ஒரு ஓட்டு தானே வாங்கியிருந்தாங்க பாரு, மத்தவங்க எல்லாமே 2 அண்ட் அதற்கு மேற்பட்ட ஓட்டுகள், அதனாலதான் அவங்க வரல. புரிந்ததோ? இப்ப இதை கேட்ட பாரு, என்னது நான் லிஸ்ட்ல இல்லையா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு பயங்கரமா குஷியாயி அவங்க வச்சிருக்க ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு இவங்க 3 பேருக்கும் ஊட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்ல, இனிமே சண்டையே போட வேணாம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. என்ன அடிதடியா இருந்தாலும் இந்த வாரம் அடுத்த வாரம் தான். அதுக்கு அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் ஃபேமிலில இருந்து வருவாங்க. சோ பெருசா ஒண்ணும் இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் பொட்டி வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் எபிசோடே முடிஞ்சு போயிடும். சோ பெரிய பெரிய டாஸ்க் எல்லாமே இந்த வாரம் அண்ட் அடுத்த வாரத்திலே முடிஞ்சிடும். சோ அதையாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்து இனி வரும் நாட்களையாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஈவினிங் போடுற பிக் பாஸ் சீசன் 3 வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க எல்லாரும் பாக்குறீங்க அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புறோம். பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச். யூசுவலா 6 o'clock போடுவோம் இல்லையா, அதுல மட்டும் ஒரு மாற்றம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு 8 மணிக்கா போடுறோம், முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே கூட போட்டுறோம். சோ தப்பா எடுத்துக்காதீங்க. பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கப்பா ஒரு கேங் மட்டும். ஓகே, மீண்டும் உங்களை இன்று மாலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.